இயேசுவே ஆண்டவர் மரணத்தினின்று உயிர் தெழுந்தார். எல்லா கால்கள் முடங்கும், எல்லா நாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர் மரணத்தினின்று உயிர் தெழுந்தார். எல்லா கால்கள் முடங்கும், எல்லா நாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். அந்த இயேசுவே ஆண்டவர். ஜெபம். அன்பின் பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தந்த இந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தூய ஆவியானவரின் கரங்களில் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. அருமை ரட்சகர் இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம், ஜீவனுள்ள பிதாவே. இயேசுவே ஆண்டவர், திருமறையில் ஒரு தேடல் என்று சீனியர் சாரா பதிவிடுகின்ற தொடர் நிகழ்ச்சியை கவனித்து வருகின்ற ஜேடிகே நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நமது தியான பகுதி அப்போஸ்தலனாகிய யூதா எழுதின பொதுவான நிருபம். யூதா நிருபம் பரிசுத்த வேதாகமத்தின் 65வது புத்தகம். 25 வசனங்களை உடைய ஒரே ஒரு அதிகாரமாயிருந்தாலும் இதில் பல அரிய கருத்துக்கள் உள்ளன. முதல் மனிதனாகிய ஆதாம் முதல் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை வரை இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வேதத்தின் மற்ற புத்தகங்களில் இல்லாத 2 சிறப்பு பதிவுகள் இதில் உள்ளன. ஒன்று, பிரதான தூதனாகிய மிகாவேல் தர்க்கம் பண்ணின விதம். 2வது, இயேசுவின் 2ஆம் வருகையை பற்றிய ஏனோக்கின் தீர்க்க தரிசனம். யார், எக்காலத்தில், யாருக்கு, எந்த நோக்கத்திற்காக எழுதப்பட்டது ஆகியவளை சுருக்கமாக அறிந்த பின் இந்த நிருபம் கூறும் முக்கிய செய்திகளை பார்ப்போம். யார் எழுதினது? யூதா நிருபம் 1ஆம் வசனத்திலே யூதா தம்மை இயேசுவின் ஊழியக்காரர் என்றும் யாக்கோபின் சகோதரர் என்றும் தம்மை அறிமுகப்படுத்துகிறார். மத்தேயு 13:55 மார்க் 6:3 எழுதியிருக்கிறபடி இயேசுவின் சகோதரர்கள் என்று கூறப்பட்ட யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா ஆகியவர்களில் இவரும் ஒருவர். இயேசு ஊழியம் செய்த காலத்தில் இவருடைய சகோதரர்கள் இவரை கிறிஸ்துவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு தம்மை யாக்கோபுக்கு வெளிப்படுத்தினார் என்றும் இவர்கள் மேல் வீட்டறையில் கூடியிருந்த 120 பேர்களில் மரியாளும் இயேசுவின் சகோதரர்களும் இருந்தனர் என்று அப்போஸ்தலர் 1:13-14 கூறப்பட்டுள்ளது. இதற்கு பின்பே இயேசுவின் சகோதரர்கள் ஊழியம் செய்தனர். மாம்ச உறவை கூறாது யூதா தம்மை இயேசுவின் ஊழியக்காரன் என்று தாழ்மையுடன் கூறுகிறார். மேலும் யாக்கோபு ஆதிகால திருச்சபையின் தூண்களில் ஒருவர். இவர் யாக்கோபு என்ற நிருபத்தையும் எழுதினார். அக்கால திருச்சபையினரால் யாக்கோபு நன்கு அறியப்பட்டவராக இருந்தபடியால் யூதா தம்மை யாக்கோபின் சகோதரர் என்று அறிமுகப்படுத்துகிறார் என்று அறிகிறோம். எக்காலத்தில் எழுதப்பட்டது என்று பார்க்கும்போது யூதா நிருபத்திற்கும் 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்திற்கும் அதிக தொடர்பு உள்ளது. 2 பேதுரு எழுதப்பட்ட காலம் கிபி 65-66 என்று சொல்லப்படுகிறது. எனவே இதை அடுத்து இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கலாம் என்று கணிக்கப்படுகிறது. ஆனால் தீத்து ராயன் எருசலேமை அழிக்கும் முன்பாக எழுதப்பட்டிருக்கும் என்று கருதப்படுகிறது. எழுதப்பட்ட காலத்தை விட எழுதப்பட்ட சத்தியமே நமக்கு முக்கியமாகும். யாருக்கு எழுதப்பட்டது என்று பார்க்குமானால் பிதாவாகி தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினால் காக்கப்பட்டவர்களுமாகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு என்று எழுதுகிறார். 2 தீமோத்தேயு 1:9 தேவன் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தமது தீர்மானத்தின்படியேயும் ஆதிகாலம் முதல் கிறிஸ்து இயேசுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினால் அழைத்தார் என்று பார்க்கிறோம். மேலும் தேவன் இயேசுவினால் காக்கப்பட்டவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 2:47 ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து வந்தார் என்று வாசிக்கிறோம். சபையின் தலைவராகிய இயேசு கிறிஸ்து திராட்சை தோட்டத்தை காவல் செய்வது போல பாதுகாக்கிறார் என்று நாம் அறிவோம். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபதியாகிய இயேசு நமக்காக பிதாவிடம் பரிந்து பேசுகிறார் என்று 1 யோவான் 2:1 பார்க்கிறோம். மேலும் இனி வர்ற காலங்களிலும் நம்மை காக்க வல்லவர் என்பதை வெளிப்படுத்தின விசேஷம் 3:10 என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படி பூச்சக்கரத்தின் மேல் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கும் நான் உன்னை காப்பேன் என்று கர்த்தர் கூறுகிறார். இப்படிப்பட்ட அழைப்பு மேன்மையான அழைப்பு, பரம அழைப்பு, பரிசுத்த அழைப்பு. இப்படி அழைக்கப்பட்டவர்களே இந்த புத்தகம் எழுதப்பட்டுள்ளது. இந்த அழைப்பை நாம் பெற்றிருக்கிறோமா? யோவான் 3:3 இயேசு கிறிஸ்து போதகனாகிய நிக்கோதேமியுடன்
வசனம் பேசும்போது ரட்சிப்பு பெற வேண்டும் என்று கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். மறுபடி பிறக்க வேண்டும் என்பதை கூறுகிறோம். என் வாழ்வில் நடந்த ஒரு அனுபவத்தை உங்களோடு ஷேர் பண்ண விரும்புகிறேன். நான் பிஎஸ்சி ஜுவாலஜி படித்து கொண்டிருக்கும்போது எங்கள் வீட்டிற்கு ஒரு ஃபாரின் மிஷினரி வந்தார். அவர் என்னிடம் ஆர் யூ பிஏ என்று கேட்டார். நான் இம்மீடியட்டாக நான் பிஎஸ்சி என்று சொன்னேன். சிரித்துவிட்டு பின் பிஏ என்பதற்கு விளக்கம் born again என்று சொல்லிட்டு ஆர் யூ born again என்று கேட்டார். இது எனக்கு மிக வருத்தத்தையும் கோபத்தையும் அஞ்சு உண்டாக்கினாலும் எனக்கு கொஞ்சம் விளங்கவில்லை. காலங்கள் சென்றன. எம்எஸ்சி படித்த பின் வேலை கிடைக்காதனால் பல உபத்திரங்களில் வழியாக கடந்து சென்றேன். அப்பொழுது தேவனே இல்லை, எவல்யூஷன் தான் சரியாக இருக்குமோ என்று எல்லாம் நான் நினைத்தேன். மிகவும் தடுமாறினேன். பரம்பரையாக கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தும் ஆலயம் சென்றும் உள்ளத்தில் ஒரு அமைதி இல்லாமல் தடுமாற்றங்கள் தான் இருந்தது. அப்பப்போது ஜெபிப்பேன், ஒழுங்காக ஜெபிக்க மாட்டேன், ஒழுங்காக வேதமும் வாசிக்க மாட்டேன். மிகவும் கவலையில் இருந்த பொழுது ஒரு நாள் காலையில் நான் ஜெபம் பண்ணி என்னை ஒப்பு கொடுக்கும்போது தேவ கிருபையினால் நான் ரட்சிப்புக்குள் வழி நடத்தப்பட்டேன். உடனே எனக்கு பல மாற்றங்கள் என் உள்ளத்தில் வந்தன. அமைதியை பெற்றேன். வேதம் எனக்கு மனமகிழ்ச்சியாக மாறியது. அன்று புரிந்து கொண்டேன் வாட் இஸ் பிஏ என்பதை. சரி, இப்பொழுது யூதா 2ஆம் வசனத்தில் இப்படிப்பட்ட அழைக்கப்பட்டவர்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக கடவுது என்று கூறுகிறார். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் என்று நம்ம மத்தேயு 13 வாசிக்கிறோம். இருந்தால்தான் அது பெருக முடியும். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கே இவைகளெல்லாம் பெருகும் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். 3ஆம் வசனத்திலே தாம் எழுதும் நோக்கத்தை பற்றி யூதா எழுதுகிறார். முதலாவது பொதுவான ரட்சிப்பை பற்றி எழுத வேண்டும் என்று நினைத்திருந்தார். அதாவது சால்வேஷன், எப்படி ஒருவன் மனம் திரும்பி விசுவாசத்தின் மூலம் கர்த்தருக்குள் வருகிறானோ அதை பற்றி எழுத வேண்டும் என்று நினைத்திருந்தார். பின்பு ஆதிகால சபையில் ஏற்பட்ட தவறான உபதேசங்களால் வந்த துன்பங்களை பார்த்து இதை தமது எண்ணத்தை மாற்றிக்கொண்டு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக அழைக்கப்பட்டவர்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்துவதற்காக இந்த புத்தகத்தை எழுதுகிறார். இது ஒரு எச்சரிப்பு நிருபமாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிருபத்தில் கொடுக்கப்பட்டுள்ள முக்கிய செய்திகளை 4ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் வரை நாம் படிக்கலாம். கள்ளப்போதகர்களையும் கள்ளப்போதகத்தால் விசுவாசத்தை விட்டுவிட்டவர்களையும் அவர்கள் அடைந்த தண்டனையும் பற்றியும் சொல்லப்படுகிறது. 20 முதல் 23ஆம் வசனங்களில் விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் மக்களுக்கு ஆலோசனைகள் கூறப்பட்டுள்ளது. மேலும் 3வது பகுதியாக 24, 25 வசனங்களில் நம்மை பாதுகாக்க வல்ல நமது இரட்சகராகிய தேவனின் தன்மைகளை பற்றி கூறிவிட்டு இறைப்புகளுடன் நிறைவு செய்கிறார் யூதா. முதல் பகுதியை பற்றி பார்ப்போம். இதில் 5 வித கள்ள உபதேசங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. பக்க வழியாய் நுழைந்த பக்தியற்றவர்கள், தவறான சொப்பனங்களால் கெட்டுப்போன சொப்பனக்காரர்கள், காரியர்களுக்கு என்று வைக்கப்பட்டவர்கள், ஏனோக்கினால் முன்னுரைக்கப்பட்ட அவபக்தியான பாவிகள், இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட துன்மார்க்க இச்சையின்படி நடக்கிற பரியாசக்காரர்கள் என்று 5 வகை கூட்டத்தாரை பற்றி நாம் பார்க்கலாம். பக்க வழியில் நுழைந்த பக்தியற்றர் என்று முதல் குறிப்பாக இருக்கிறது. பக்க வழி என்றால் என்ன? இயேசு சொல்கிறார், ரட்சிப்பு அடைவதற்கு ஒரே ஒரு வாசல் தான் உண்டு. நானே வாசல், நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஆட்டுத்தொழுவத்துக்குள் என் வழியாய் பிரவேசியாமல் ஆட்டுத்தொழுவத்துக்குள் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறார் என்று கூறுகிறார். ரட்சிப்பின் வஸ்திரம் தரிக்காது சத்தியத்தை புரட்டுகிறவர்கள் சபையில் வேறு வழியில் உள்ளே நுழைந்து மற்றவர்களை கெடுக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். இதைத்தான் மத்தேயு 22 தன் மகனுக்கு கல்யாணம் செய்த ராஜா கல்யாண மண்டபத்திற்கு செல்லும் போது கல்யாண வஸ்திரம் தரிக்காதவனாய் ஒருவனை கண்டு அவனை புறம்பே தள்ளினார் என்று பார்க்கிறோம். அந்த காலத்தில் கல்யாணம் நடக்கும்போது ஒரு சிறந்த வஸ்திரத்தை கொடுப்பார்கள் என்று நாம் அறிகிறோம். ஏசாயா 61 சொல்லப்பட்டிருக்கிறதுபடி கல்யாண வஸ்திரம் என்பது ரட்சிப்பின் வஸ்திரமாகும். இவர்களுக்கு 2 விதமான குணங்கள் இருக்கின்றன. ஒன்று, தேவனுடைய கிருபை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டுகிறார்கள். சுய இச்சைகளை நிறைவேற்றுவதற்காக கிருபையை பற்றி தவறாக போதிக்கிறார்கள். இவர்களை பற்றி வேதம் சொல்லுகிறது, கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் கொடிய ஆக்கினை அடைவான் என்று எச்சரிக்கிறது. அடுத்தபடியாக ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் இவர்கள் மறுதலிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இவர்களை பற்றி
கேட்டுக்கு இதுவான வேத பொருட்களை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரைத்து கொண்ட ஆண்டோரை மறுதளிக்கிற கூட்டம் என்று நாம் பார்க்கிறோம். இவர்களும் அழிவை வருவித்துக் கொள்கிறார்கள் என்று கூறுகிறார். தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்வார்கள், ஆனால் கிரியைகளில் அவர்கள் வேறுபட்டு காணப்படுவார்கள், அருவருக்கப்படத்தக்கவர்கள் என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட வேத புரட்டகர்களுக்கு ரெண்டு தரும் புத்தி சொன்ன பின்பு அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று வேதம் எச்சரிக்கிறது. இந்த கூட்டாத்தாரை 3 விதமான நபர்களுக்கு ஒப்பிட்டு பேசுகிறார்கள். ஒன்று, அவிசுவாசத்தினாலும் இச்சைகளினாலும் வனாந்திர வழியிலே மறித்து கானானை இழந்த தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய விசுவாசத்தை விட்டுவிட்ட தூதர்களுக்கும் பாவங்களினால் பரிசுத்தத்தை இழந்து மகா பெரிய தண்டனை அடைந்த சோதோமியர் கூட்டத்திற்கும் ஒப்பிட்டு யூதா பேசுகிறார். சோதோமியருடைய பாவத்தை பற்றி பல இடங்களில் வேத புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமத்தில் முதல் பார்க்கிறோம், பின்பு உபாகமம், ஏசாயா, எரேமியா, புலம்பல், ஆமோஸ், ஓசியா, மத்தேயு, லூக்கா, ரோமர் என்ற புத்தகங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவர்களுடைய பாவங்கள் என்று பார்க்கும்போது ஓரின சேர்க்கை பாவம் மட்டுமல்ல, நிர்விசரமாகிய சாங்கோபாங்கம், கர்வம், ஆகார திரட்சி போன்ற பாவங்கள் என்று எசேக்கியேல் 16:49 சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்டவர்கள் அழிந்தது போல நாம் அழியக்கூடாது என்று எச்சரிக்கிறார். 2வதாக, தவறான சொப்பனங்களால் கெட்டு போன சொப்பனக்காரர்களின் கூட்டம். உபாகமம் 13:1-5 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் விதித்த வழியை விட்டு விலகச் செய்யும் சொப்பனக்காரர்கள் கொலை செய்யப்படுவார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. சகரியா 10:2, சொப்பனக்காரர்களும் வீணானவைகளை சொல்லி வியத்தமாக தேற்றுறவு பண்ணுகிறார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சொப்பனக்காரர்கள் 5 விதமான குணத்தை உடையவர்களாக இருப்பார்கள். மாம்சத்தை அசுசுப்படுத்துவார்கள். சிந்தையில் அசுத்த எண்ணங்கள் இருப்பதால் இவர்கள் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்குகிறவர்கள். கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்கள். அதாவது ஆண்டவரது ராஜரீக ஆளுகையையும் இயேசு கிறிஸ்துவின் சபையை குற்றப்படுத்துகிறவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள். மகத்துவங்களை தூஷிக்கிறவர்கள் அடுத்த கூட்டம். இவர்கள் தேவன் தமது மகத்துவங்களை வானத்துக்கு மேலாக வைத்தார், கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு மகத்தானவைகள் என்றெல்லாம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டவைகளை அறியாதவர்கள், தெரியாதவைகளை தூஷிக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் அகங்காரிகள், துணிகரக்காரர்கள் என்று வேதம் கூறுகிறது. அடுத்தபடியாக தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷிக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. உலக ஆவியை மட்டும் உடையவனுக்கு தேவனுக்குரிய காரியங்கள் அறிய மாட்டான். ஓசியா 4:6 என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ஆவியை என்று ஒருவனும் தேவனுக்குரியலை அறிய மாட்டான் என்று 1 கொரிந்தியர் 2 பார்க்கிறோம். மேலும் சங்கீதம் 92:5-6 மிருக குணமுள்ள மனுஷன் எதையும் உணரான் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழமான யோசனைகளையும் அறியாதவன் மிருகத்துக்கு ஒப்பிடப்பட்டு அடுத்தபடியாக கூறுகிறது. இவர்கள் புத்தியற்ற மிருகங்களைப் போல சுவாப்படி தங்களுக்கு தெரிந்தவைகளாலே தங்களை கெடுத்துக் கொள்கிறார்கள் என்று பார்க்கிறோம். கனம் பொருள் இருந்தாலும் மனிதன் அறிவில்லாமல் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான் என்றும் நாம் அறிகிறோம். இயேசு சொல்லுகிறார், எந்த மனுஷனால் இடர்கள் வருகிறதோ அவனுக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். யூதாவும் இப்படிப்பட்டவர்களுக்கு ஐயோ என்று குறிப்பிடுகிறார். இவர்களை 3 நபர்களுக்கு ஒப்பிடுகிறார். காயினின் வழிக்கும், பிலேயாமின் வஞ்சகத்திற்கும், கோராவின் எதிர்ப்புக்கும் ஒப்பிட்டு சொல்லுகிறார். நாம் பார்க்கிறோம், காயின் சபிக்கப்பட்டு போனான், பிலேயாம் பட்டயத்தால் கொல்லப்பட்டு மரித்தான், கோரா பூமி பிளந்து விழுங்கப்பட்டு அழிக்கப்பட்டான் என்று நாம் பார்க்கிறோம். 3வதாக காரிர்களுக்கு என்று வைக்கப்பட்டவர்களை பற்றி வசனம் 12-13 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் 7 வகையான கூட்டத்தினர். 1, இவர்கள் அன்பின் விருந்துகளிலே கரைகளாக இருப்பவர்கள். அந்த காலத்தில் அன்பின் விருந்தும் திருவிருந்தும் சபையில் நடைபெற்று வந்தன. இவர்கள் அங்கு கரைகளாக இருந்தனர். கரை என்பதற்கு ஸ்டெயின் ஸ்பாட் என்றும் ஹிடன் ராக்ஸ் என்றும் சொல்லப்படுகிறது. கள்ள உபதேசங்களை கொடுக்கிறதுனால் கரை என்றும், இவர்கள் மறைந்திருந்து தாக்குவதால் ஹிடன் ராக்ஸ், கப்பலை தாக்குவது போல இவர்கள் தாக்குவார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக இவர்கள் பயமின்றி கூட விருந்து உண்பவர்கள், தேவ பயமின்றி எல்லா காரியங்களிலும் பங்கெடுப்பவர்கள் என்று பார்க்கிறோம். அடுத்தபடியாக
தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தங்களே மேய்க்கிற இஸ்ரவேலின் மேய்ப்பனுக்கு ஐயோ என்று எசேக்கியேல் கூறுகிறார். இவர்கள் சபையை பற்றி அக்கறை இல்லாமல் தங்களே மேய்த்துக் கொள்பவர்கள். இதனால் மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் போல ஜனங்கள் தொய்ந்து போய் சிதறப்படுகிறார்கள் என்றும் சிறுமைப்படுகிறார்கள் என்று நம் வேதத்திலே பார்க்கிறோம். ஆனால் நமக்கு ஒரு நல்ல செய்தி உண்டு. நமக்கு நல்ல மேய்ப்பனும் பிரதானமான மேய்ப்பனுமாகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மை தேவ சத்தியத்திற்குள்ளும் நடத்தும் தேவனால் அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவரும் வேத வசனங்களும் நமக்கு உண்டு. நாம் தாழ்ச்சி அடைவோம். மேலும் இவர்கள் காற்றினால் அலையுண்டு ஓடுகிற தண்ணீரற்ற மேகங்களுக்கு சமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தண்ணீரற்ற மேகங்கள் பாரமற்றது, அங்கும் இங்கும் அலையும். ஆனால் பரிசுத்த ஆவியானவரால் வழி நடத்தப்படும் போதகர்கள் தண்ணீரால் நிறைந்த மேகங்களுக்கு சமம். நாம் உபாகமம் 32 வாசிக்கிறோம், மழையானது இளம் பயிர்கள் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும் என்று. சொல்லியும் கொடாது இருக்கிற வஞ்சகன் தண்ணீர் இல்லாத மேகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறாள் என்று பார்க்கிறோம். 5வதாக கள்ளப்போதர்கள் இலையில் இருந்து கனி அற்று 2 தரம் செத்த மரங்களாயிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். ஆவிக்குரிய வட்டாரத்திலும் பின்வாங்கி போகிறவர்கள் இப்படிப்பட்ட 2ஆம் தர மரணத்திற்கு உதாரணமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக இவர்கள் தங்கள் அவமானங்களை நுரைத்தழுகிற அமளியான கடல் அலைகளுக்கு ஒப்பானவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அலைகள் சேற்றையும் அழுக்கையும் இடைவிடாமல் ஒதுக்குவது போல இவர்கள் தங்கள் கள்ள போதகங்களை தொடர்ந்து சொல்லுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவர்களை எடுத்து கூறுகிறவனுக்கு இவர்கள் ஒப்பானவர்கள். இவர்கள் காரிருக்கென்றே வைக்கப்பட்டிருக்கிறார்கள். 7வதாக மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. நட்சத்திரங்கள் தங்க இடத்திலேயே இருந்து ஒளி கொடுக்க கூடியது. இவைகள் இடம் மாறினால் என்ன நடக்கும்? இவர்கள் கடைசியில் அழிந்து ஒளியிழந்து போவார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்பட்டீர்கள் நட்சத்திரங்கள் போலவும் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் என்று தானியேல் 12:3 நாம் பார்க்கிறோம். 4வதாக ஏனோக்கினால் உரைக்கப்பட்ட அவபக்தியுள்ள பாவிகளின் கூட்டம். வசனம் 14, 15, 16. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் கள்ள போதகர்களை குறித்து இவர்கள் அவபக்தியான கிரியைகளையும் அவபக்தியான பேச்சுகளையும் பேசுகிறவர்கள் என்று முன்னறிவித்தார். மேலும் இவர்களை கண்டிக்க ஆயிரமான தமது பஸ்தவான்களுடைய கர்த்தர் வருகிறார் என்று கூறினார். இவர்கள் முறுமுறுக்கிறவர்கள், இவர்கள் முறையிடுகிறவர்கள், இருமாப்பாக பேசுகிறவர்கள் என்று கூறுகிறார். நம் தமிழிலே ஒரு சொற்றொடர் உண்டு, கர்ப்பம் உள்ளவன் கடவுளை இழப்பான் என்று. இதைவிட அதிக உறுதியான தீர்க்க தரிசனம் 1 பேதுரு 5:5 குறிப்பிடப்படுகிறது. பெருமையுள்ளவர்களுக்கு தேவனை எதிர்த்து நிற்கிறார் என்று. மேலும் இவர்கள் தற்பொழிவுக்காக முகஸ்துதி செய்பவர்கள். நீதிமொழிகள் 29:5 பிறனுக்கு முகஸ்துதி செய்பவன் அவனுக்கு மறைமுகமாக வளைவிருக்கிறான் என்று பார்க்கிறோம். அவபக்தியான கிரியை செய்பவர்கள் இவர்கள். தீத்து 2:12 பார்க்கிறோம், அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் உண்டாக்காமல் இவ்வுலகத்தில் ஜீவனம் பண்ணி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நாம் காத்திருக்க வேண்டும் என்று நம்மை எச்சரிக்கிறார்கள். அடுத்தபடியாக வசனம் 17-19 அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளின்படி கடைசி காலத்தில் தோன்றும் தங்கள் துன்மார்க்க இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர்கள். இவர்கள் 3 வகையினர். 1, இவர்கள் பிரிந்து போகிறவர்கள். முதலில் தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவை பிரித்தவன் பிசாசு. பிரிவினை ஒரு வெளியரங்கமான மாம்ச கிரியையாகும். பிரிந்து போகிறவன் தன் இச்சைப்படி செய்கிறவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக ஜென்ம சுவாபத்தர், அதாவது ஆதாமினுடைய சுபாவத்துக்குரியவர்கள், மறுபடி பிறக்காதவர்கள். 2 விதமான ஞானம் சொல்லப்பட்டிருக்கிறது யாக்கோபு புத்தகத்திலே. 1 ஜென்ம சுவாபம் உள்ளவருடைய ஞானம், அடுத்தது பரத்திலிருந்து வருகின்ற ஞானம். இவர்கள் ஜென்ம சுவாபம் உடையவர்களாக இருந்து கசப்பான வைரோக்கியம் விரோதம் ஆகியவர்களை உடையவர்களாக காணப்படுவார்கள். அடுத்தபடியாக ஆவி இல்லாதவர்கள், அவர்களுக்கு தேவ ஆவியானவரின் அபிஷேகம் இல்லாதவர்கள். இவர்கள் மாம்சத்துக்குரியவர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆவி இல்லாத சரீரம் செத்தது என்றும் நாம் பார்க்கிறோம். இவர்கள் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவர்கள், அவருக்கு பிரியமானவர்கள் அல்ல என்ற கூட்டத்தை சேர்ந்தவர்கள். அடுத்தபடியாக 20 முதல் 23 வரைக்கும் பல ஆலோசனைகளை யூதா கூறுகிறார். 9 விதமாக அந்த ஆலோசனைகளை நாம் பிரிக்கலாம். மகா பரிசுத்த விசுவாசத்தின் மேல் நம்மளை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ண வேண்டும். அடுத்தபடியாக தேவனின் அன்பிலே உங்களை காத்துக்கொள்ளுங்கள் என்று கூறுகிறார்.
நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற காத்துக்கொள்ளுங்கள் என்றும், பகுத்தறிவு உடையவர்களாய் இருங்கள் என்றும், சிலருக்கு இரக்கம் பாராட்டுங்கள் என்றும், சிலரை அக்கினியில் இருந்து இழுத்து விடுங்கள் என்றும் கூறுகிறார். அக்கினி என்பது இங்கு தற்காலிகமான கோபாக்கினியை குறிப்பிடுகிறது. ஆமோஸ் 4:11 சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலரை அக்கினியில் இருந்து பறிக்கப்பட்ட கொள்ளிக்கு சமமாக சொல்லுகிறது. அப்படியே மாம்சத்தின் அழிவுக்காக கொரிந்து சபையினுடைய விபச்சாரம் பண்ணின பாவிகளை இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அவர்களை சாத்தான்கு ஒப்பு கொடுக்க தீர்ப்பு செய்கிறேன் என்று பவுல் கூறுகிறதையும் நாம் பார்க்கிறோம். இன்னும் பயத்தோடு ரட்சியுங்கள் என்று சொல்கிறார். பயத்தோடு ரட்சியுங்கள் என்பது நாமும் அந்த தவறுகளுக்கு விழுந்து விடாதபடி அவர்களை மிக கவனமாய் காப்பாற்ற வேண்டும் என்று, கடைசியாக மாம்சத்தில் கரைப்பட்டு இந்த வஸ்திரங்களை வெறுத்து தள்ளுங்கள் என்று நமக்கு ஆலோசனைகளை கூறுகிறார். கடைசி 2 வசனங்களில் நாம் பார்க்கிறோம், நம் கர்த்தர் வல்லவர், நம்மை வலுவாதபடி காக்க வல்லவர். அவர் நம்மை அவருடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே மாசற்றவர்களாக நிறுத்த வல்லவர். அவர் நம்மை மிகுந்த மகிழ்ச்சியோடு நிறுந்தவல்லர் என்று பார்க்கிறோம். பொதுவாக வேத வசனங்களிலே பார்க்கிறோம், தேவதூதன் சந்திக்கும் இடங்களெல்லாம் பயப்படாது என்றுதான் முதலாவது வரும். ஆனால் இவ்விடத்திலே தேவன் நம்மை மிகுந்த மகிழ்ச்சியோடு அவருடைய சமூகத்தில் கொண்டு போய் நிறுத்துவார். இதை ஆனந்த பாக்கியம் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசி வசனத்திலே இயேசுவை இரட்சகராகிய தேவன் என்று கூறுகிறார். தாம் ஒருவரே ஞானமுள்ளவராகிய இரட்சகராகிய தேவன் என்று யூதா கூறுகிறார். பொதுவாக இரட்சகர் என்ற வார்த்தை இயேசு கிறிஸ்துவனுடன் இணைந்து சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் இங்கு இரட்சகராகிய தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு தெரியும், தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 3:16 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அவர் சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் காட் ஹிம்செல்ஃப் என்று யூதா அந்த கடைசி வசனத்திலே கூறிவிட்டு இறைப்புகளுடன் நிறைவு செய்கிறார். இங்கு நாம் பார்க்கிறோம், தேவனுக்கே வல்லமையும் கனமும் மகிமையும் அதிகாரத்தையும் செலுத்தி நிறைவு செய்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். நாமும் ஜெபித்து நிறைவு செய்வோம். அன்பின் தாப்பனே, உண்மை துதிக்கிறோம். தந்த நல்ல நேரத்திற்காக உனக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் ஆசீர்வதித்தபடியால் உனக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்களும் வழுவாது உண்மையில் நிலைத்திருக்க உதவி செய்யும். தொடர்ந்து காத்துக்கொள்ளும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு உண்டனக்கு உண்டனக்கு, காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே. ஐயம் இருந்ததோர்காலத்தில் ஆவி கூரை வாழ்ந்தான், மீட்பருதீர பலத்தால் சத்துருவை வென்றே. என் பயம் யாவும் நீங்கிற்று, இயேசு கை தூக்கினார், முற்றும் என் உள்ளம் மாறிற்று, இயேசன்னை காக்க வல்லோ. முற்றும் என் உள்ளம் மாறிற்று, இயேசன்னை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு உண்டனக்கு உண்டனக்கு, காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே.